முக்கிய செய்தி. திமுக அங்கம் வகித்த மன்மோகன் சிங் ஆட்சியில் செழித்த தமிழ்நாடு இருந்ததாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், ஆர் ராசா தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன் இன்று அதாவது அமைச்சர் அதாவது ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுக அங்கம் வகித்த மன்மோகன் சிங் ஆட்சியில் செழித்த தமிழ்நாடு என்று அவர் தனது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மன்மோகன் சிங் ஆட்சியில் தமிழ்நாடுக்கு கிடைத்த நன்மைகள் பட்டியலிட்டு மெல்ல முடியாது என்றும் ஒன்றிய அமைச்சர் ஆர் ராசா தற்பொழுது அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் பொற்காலத்தை மட்டுமல்லாமல் பல கோடி குடும்பங்கள் வறுமையின் பிடியில் இருந்தது மீட்டது பெரும்பெரும் மீட்பர் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்ததாகவும் அவர் புகார் சூட்டியுள்ளார். குறிப்பாக 1990களில் பொருளாதாரம் திக்கற்ற நிலையில் கிடந்த போது அதாவது தரமில்லாத நிலையில் துணிச்சலோடு அமல்படுத்திய இந்தியாவை 8 திசையும் பாய்ச்சலில் பணியாக வைத்தவர் மன்மோகன் சிங் என்றும் அவர் தனது புகழாரத்தை அவர் சுட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டியெழுப்பித்த கூட்டணியில் 2004ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40 இடங்களையும் வென்றது. டெல்லிக்கு சென்று மன்மோகன் சிங் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க கலைஞர் அவர்கள் பெரும் துணையாக நின்றார் என்றும் அவர் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது 2009ஆம் மக்களவை தேர்தலில் வெல்ல இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும் பங்காற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக அங்கம் வகித்த 2004-2014ஆம் ஆண்டு வரை அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் ஆட்சியில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கினார் என்றும், அதே போல 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள் 21 தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றார்கள் என்றும், அதே போல 8 கேபினெட் அமைச்சர்களாகவும் 13 இணை அமைச்சர்களாகவும் மிக அதிக அளவில் தமிழர்கள் அமைச்சராக இருந்தது மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சிதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அமைச்சரவையில் தமிழர்கள் நிலை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நீதி, நெடுஞ்சாலை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் என பல முக்கிய துறைகளில் பொறுப்பு தமிழ்நாட்டினருக்கு எண்ணற்ற திட்டங்களையும் மன்மோகன் சிங் ஆட்சியில் போது தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ் செம்மொழியாக பிரகடனப்படுத்தி சென்னையில் செம்மொழி தமிழுக்காகவும் நிறுவினவரும், அதே போல மிகப்பெரிய போக்குவரத்து மேம்பாலங்கள், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், அதே போல தாம்பரத்தில் தேசிய சித்தா மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் அரசின் மகன் குமாரமங்கலம் மருத்துவமனை கல்லூரி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை கல்லூரியாக மேம்படுத்துதல், அதே போல திருவொற்றியூரில் மத்திய பல்கலைக்கழகம், அதே போல கடச்சா தேசிய பல்கலைக்கழகம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவரும், அதே போல இந்தியாவில் முதல் முறையாக வளர்ந்து கொண்டிருந்த நாடுகளுக்கு இணையாக 3G தகவல் தொழில்நுட்ப திட்டத்தை கொண்டு வந்தவரும், 50 காசு செலவில் இந்தியாவில் முழுவதும் தொலைபேசியில் பேசும் வசதி 32% இருந்த தொலைபேசியை அடுத்து 80% உயர்த்தியதும், அதே போல 3276 கிலோமீட்டர் சாலைகளை 4 வழி சாலைகளாக மேம்படுத்தியது என எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்த மறைந்த மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்த காலங்களில் தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் என்றும் அவர் திட்டங்களை பட்டியலிட்டு ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் அடிக்கல் நாட்டிய 6 மதுரையில் மருத்துவமனைக்கு 6 ஆண்டுகளாகியும் இதுவரை கட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மோடி ஆட்சி என்ன
செய்தது என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை ஒட்டி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா புகழஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.